குவாலிட்டிஸ் இருந்தாதான் எங்க வீட்டுக்கு நீங்க பெண் கேட்டே வரலாம். வாட் ஆர் தட்? ஃபர்ஸ்ட் நாங்க அதுதான் பார்ப்போம். 50,000 குறைந்தபட்சம் இருக்கணும். அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு 12th தான் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க. இல்ல எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. எவ்வளவு காண்டா இருக்கு. என்ன இது அநியாயமா இருக்கு. லாஸ்ட்ல இருக்கிற தேர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் சொல்றாரு எனக்கு ரொம்ப காண்டாவுது அப்படின்னு சொல்றாரு. இதே நீங்க வந்து பொண்ணு வீட்ல வந்து இத்தனை சவரன் போட்டு 50,000 1 லட்சம் கூட பையன் வாங்குறாங்க. இங்க எல்என்டில ஒர்க் பண்றாரு. டிப்ளமோ இன்ஜினியர் யாராச்சும் இங்க கட்டிக்கவாங்களான்னு கேளுங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். அவங்க 10th படிச்சு முடிச்சிருக்காங்க. சோ வேண்டாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நான் இப்படி ஒரு கண்டிஷனை என் லைஃப்ல ஃபேஸ் பண்ண பெண் வீட்டாரிடம் இருந்து அது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது என்ன? அது மட்டும் தான் உண்மையா ரொம்ப ஃபீல் ஆன விஷயம். என்னன்னா என் அப்பா வந்து படிச்ச வீட்டுல கேக்குறாங்க பொண்ணோட அம்மா ஏகப்பட்ட போட்டோ கேட்டுச்சு, நிறைய போட்டோ கேட்டுச்சு. எதுக்கு தெரியல, எல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. 20,000 ரூபாய்க்கு லோன் கட்டலாம்னு பிளான் போடுவேன். பொண்ணு வந்தா வேலை செஞ்சா செய்யட்டும், செய்யாட்டி அவங்க இஷ்டம். என் பொண்டாட்டி பிள்ளை எனக்கு எப்படி வச்சு காப்பாத்தணும்னு தெரியும். பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா. ஏன் மக கஷ்டப்படக்கூடாது? ஒரு அப்பா அப்படித்தான் நினைப்பா. நாளைக்கு நீங்களும் அப்படித்தான் நினைப்பீங்க. ஏன் புள்ள கஷ்டப்படும். சினிமால தான் ஏழைக்கு கட்டி கொடுக்கறதெல்லாம். ஆனா ஆணின் வருத்தத்தை நான் முகத்துல பாக்குறேன். ரொம்ப காலத்திற்கு பிறகு இந்த மாதிரி ஷோல தான் அதெல்லாம் ஆச்சரியமா. ஒரு ஆணுடைய உலகத்தை யோசிச்சு பாருங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பொண்ணு பார்க்க போன இடத்துல என் பொண்ணு ரத்த குரூப் ஓ, உங்க பையனுக்கு ஓ குரூப் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ரத்தத்துல கூட ராசி பாப்பீங்க. நான் பித்தத்திலேயே பாக்குறவன்டா. இவர் என்ன குரூப்? இவன் வந்து A+. கொஞ்சம் அப்படி கூட கேட்கும்போது எந்த லஜ்ஜையுமே இல்லாம நீங்க பேசணும்னா ஒண்ணுமே பண்ணணும். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பாஞ்செல்லாம் ஃபைட் பண்ண முடியாதுடா. வேணா 10 அடி தூரத்துல இருந்து பஞ்ச் பேசிட்டு போயிடலாமா? அது பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்க? பையன் நல்ல உத்தியோகத்துல இருக்கணும் சார், ஒழுக்கமா இருக்கணும், நல்ல அழகா. நீங்க சொல்ற மெயினா வந்து எனக்கு அழகா இருக்கணும். என்னமோ உங்க பொண்ணு சொல்ல வேண்டிய கோரிக்கை எல்லாம் என் பொண்ணுக்கு இந்த பவர் போட்டிக்கு தயாரா? ஓகே, இந்தந்த விஷயங்கள் இருந்தால்தான் எங்கள் வீட்டிற்கு நீங்கள் பெண் கேட்டே வர முடியும். வாட் இஸ் தட்? MS படிச்சிருக்கணும், கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கணும் யுஎஸ்ல. ஓகே, கிரீன் கார்டு ஹோல்டர், MS. 1.5 lakhs கண்டிப்பா நெட் salary இருக்கணும், வந்துட்டு கார் இருக்கணும், ஓகே, அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கணும். ஏதாவது அப்ராட்ல இது கிடைச்சதுன்னா they have to go and settle over there. ஓகே, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும். ஆமா. எந்த நாடா இருந்தா ஓகே? US இருந்தா ரொம்ப நல்லா. நீங்க பொண்ணு கேட்டு வரணும்னாவே உங்க ரெஸ்யூமேல இதெல்லாம் இருக்கணும். என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்தேன்னா அவர் பிசினஸ் மேனா இருக்கணும். இந்த பிசினஸ் மேனா இருந்தா அவங்க அப்பாவும் பிசினஸ் பண்ணியிருக்கணும். ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். சுயமா சிந்திக்கிறவங்களா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, கொஞ்சம் நேர்மை இருக்கணும் சார். உங்க அப்பாவோட கொள்கையை நீ ஏத்துக்கிறியாமா? குடு, பக்கத்துல விடு. நோ சார். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. எனக்கு டீசென்ட்டான ஜாப், என்னோட அதிகமா earn பண்ணணும், வீடு இருக்கணும், முடி இருக்கணும், பழுக்கையா இருக்க கூட. சார் ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளையா வரணும், ஒரு சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீடு நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு போற போக்க பார்த்தா அவங்க ஃபேமிலியோட வெஞ்சந்துட்டு நம்மள வெட்டி விட்டுறான் போல. டயலாக கவனிக்கணும். நம்ம வீட்டுக்கு இந்த பிறகு சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். 10-12 பொண்ணுக்கு மேல பாத்திருப்போம். 3 கேஸ் பார்த்து நானே நொந்திருக்கேன். அதாவது வந்து கிரீன் கார்டு அமெரிக்கால மெயினா. இங்க இருக்கு அமெரிக்கா, ஒரு 8 எடுத்து வச்சா போயிட்டு வந்துடலாம். பாட்டி அவ்வளவு தூரம் போடுமா பாட்டி? எல்லாருமே இருக்க முடியாது. பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும்னா எப்படி சார் முடியும்? இவனை தான் கல்யாணம் பண்ணி பாருங்க. பையனுக்கு எந்த கவர்மெண்ட் 50,000 salary தருதுங்கிறது எனக்கு தெரியல. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? 7 இயர்ஸா சென்னையில இருக்காரு, ஆனா 30,000 தான் வாங்குறாருன்னு சொல்றீங்க. எங்க பையன் வந்து சென்னைக்கு போய் 2 இயர்ஸ் தான் ஆகுது, அவர் வந்து 40,000 வாங்குறாரு. உங்க பையன் அதே கஷ்டம் நான் படக்கூடாது. இமோஷன் கரெக்ட் தான் சார். அநியாயத்துக்கு ஆசைப்படக்கூடாது சார். அப்ப நாங்கள கல்யாணமே பண்ணிக்காம எப்படி சார்? அப்ப நான் மட்டும் நான் இழுத்து வரணும். காசுலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. பங்கு கொள்ள மாட்டேன், சந்தோஷத்துல மட்டும் பங்கு கொள்ளுவேன், கடன்ல பங்கு கொள்ள மாட்டேங்கிறது தப்பு. தப்பு. லாபமா நஷ்டமா 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க. அது அனாவசியம். கஷ்டப்பட்டு EMI கட்டி அதனால ஒரு பெரிய சண்டை வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்காக நம்ம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. நீங்க எல்லாம் சொன்னா பழிக்கவே பழிக்காது. நான் ரொம்ப நல்லா இருப்பேன். வரட்டா? பொண்ணும் பையனும் சந்தோஷமா சேர்ந்து லைஃப லீட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம தான் குறுக்க போந்து எல்லாம் நம்ம தான் ஏற்படுத்துறோம். அது ரெண்டும் மியூச்சுவலா ரொம்ப